உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது சிறப்பான ஈவினிங் ஸ்நாக்ஸ், ஒரு ஸ்பெஷல் ரெசிபி. ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு டம்ளரில் அரைவாசி தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பங்கு கடலைப்பருப்பு, அதே அளவு துவரம் பருப்பு. நல்ல உப்பு காரமாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறதால 5-6 மிளகாய் வற்றல், அப்புறம் பெருங்காயத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. அதற்கு பிறகு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, அதே போல் ஒரு கைப்பிடி நல்ல தேங்காய் துருவியது, அதுக்கப்புறம் கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பருப்பு வகைகளெல்லாம் இந்த தண்ணியில் போட்டு 1 மணி நேரம் ஊற விட போகிறோம். ஊறின பிறகு இதை பார்த்திங்களா, அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எல்லா பொருட்களையும் சேர்த்து அதில் இந்த கருவேப்பிலையும் போட்டாச்சு. அதற்கு பிறகு இந்த கொஞ்சமாக துருவி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அதையும் இதில் சேர்த்திடுவோம். சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு போருங்க, அதை போட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துடலாம். பார்த்திங்களா, இது போல் அரிசி மாவு. ஸோ எல்லா பருப்பு, மிளகாய் வற்றல், பெருங்காயம், உப்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்ததை, கருவேப்பிலை, தேங்காய், அரிசி மாவு சும்மா 2 ஸ்பூன் போட்டு பண்ணதை இது போல் நல்லா அப்படியே நாம் பிசைஞ்சதை இது போல் உருட்டி போட்டுருவோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வேண்டாம், ரொம்ப சிம்மிலையும் வேண்டாம். ஒரு 3/4 வாசியில் வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். அப்போ மேலாப்பில் நல்லா செவந்துட்டு உள்ளே வேகலைன்னா நல்லா இருக்காது இல்லையா? அதனால் இந்த ப்ராசஸில் இந்த எண்ணெயோட இது அப்படியே கரெக்டாக பதம் தெரியும் பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுனாக்க நாம் இதை எடுத்துடலாம். இந்த பண்ணினதை நம்ம 2 ஏடாக போடலாம். ஏடுங்கிறது ஒரு தடவைக்கு இவ்வளவுன்னு போடுவோம் இல்லையா, அதுதான் ஏடுன்னு சொல்லுவோம். ஸோ 2 தடவையாக இதை பண்ணினதை நாம் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். இது நல்ல மொறுன்னு ஈவினிங் பசங்களுக்கும் சரி, வயசானவங்களும் சரி, பெரியவங்களும் சரி, எல்லாருமே ரொம்ப 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 விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தட்டை எடுத்து வச்சிட்டிங்கன்னா அவங்க சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் தட்டு மட்டும்தான் மிஞ்சும். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இருக்குது இந்த ஸ்நாக்ஸு. அவசியம் பண்ணி பாருங்கள். ஐ திங்க் இதுவே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கருவேப்பிலையெல்லாம் ஃப்ரை ஆகி அதனுடைய வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ தூக்கலாக இருக்குங்க. நல்ல மொறுன்னு உப்பு காரமாக இது போல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் சூப்பர் ரெசிபிங்க. இது மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். இதை அவசியம் செஞ்சும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்து தட்டில் வச்சுட்டு திருப்பி அடுத்த செகண்ட் ஏடு போட்டுருவோங்க. பார்த்திங்களா, 2வது ஏடும் போட்டாச்சு. இதுவும் நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பித்தாச்சுங்க. ஸோ இதையும் நாம் எடுத்து வச்சுருவோம். அவ்வளவுதான். பார்த்திங்கன்னா நமக்கு இதை ஊற வைக்கிற டயத்தை தவிர நாம் பார்த்தோன்னா மேக்ஸிமம் 5 அல்லது 10 நிமிஷத்துக்குள்ளே ஸ்நாக்ஸே ரெடிங்க. இது மாதிரி ரெசிபியெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான், சூப்பராக இருக்குது. ஒரு மாதத்துக்கு இல்லை, ஒரு வாரத்துக்கே 1 தடவை 2 தடவை செய்யலாம் போல். அதனால் நம்மளுடைய மொறு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. ஸோ அவசியம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். எங்களுடைய சேனலில் இது போல் மிக சுவையான ரெசிபீஸோடு உங்களை அடிக்கடி சந்திக்க போகிறோம். நீங்களும் உங்களுடைய தட் இஸ் நோன் பர்சன்ஸுக்கெல்லாமும் இந்த ரெசிபீஸை சொல்லலாம். யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா உடனடியாக கிச்சனில் போய் ஒரு 1 hour அவங்க பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே ஊற வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தட்டில் அப்படியே வச்சு கொடுத்துடலாம். அவங்களும் ஹாப்பியாக இதை சாப்பிடுவாங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ரெசிபியோடு இன்றைக்கி நாங்கள் உங்களை சந்திச்சிருக்கோம். தேங்க்யூ.